மாமா, எங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்ல. விஜய் மாமா, இந்த வீடு விட்டா எங்கேயுமே இல்ல. எங்களை காப்பாத்துங்க, எனக்கு பட்டாதான் வேணும். இந்த வீட்டை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எந்த சாமி வந்து மக்களுடைய கூரையை பிரிச்சு எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்டுச்சுன்னு தெரியல. நீ 40 வருஷம் இருந்தா என்ன, இல்ல 50 வருஷம் இருந்தா என்ன, இது கோவில் இடம், நீ காலி பண்ணு. இருக்கப்பட்டவன் எவனோ வழக்கு போடுறான், கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. கோர்ட்டு தீர்ப்ப நடைமுறை படிச்சுதான் ஆகணும். அதே சமயத்துல இந்த பிஞ்சு குழந்தைங்களோட பன்னீரை பாக்குறீங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டத்துல தெம்மாபுரம் என்ற கிராமம் 1985ல இந்திரா காந்தி குடியிருப்புன்ற பேர்ல இந்த 40-50 குடும்பத்துக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு அரசாங்கம் சாலை, குடிநீர், தெருவில இது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்திருக்கு. இவங்களும் வீட்டு வரி, குடிநீர் வரி இது எல்லாத்தையும் ப்ராப்பரா கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மக்கள் வீடெல்லாம் கட்டி 2 தலைமுறையா வாழ்ந்து அவங்க பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 40 வருஷம் கழிச்சு கோர்ட் ஆர்டர், நீங்க உடனே வீட காலி பண்ணுங்க, இல்லனா நாங்க ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு மக்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. கோர்ட் நிறைய உத்தரவு பிறப்பிக்குது. அதையெல்லாம் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த ஏழை ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க இவங்க கண்ணுல மாட்டினா போதும் அவங்களை அப்புறப்படுத்துறதுல பயங்கர குறியா இருப்பாங்க. ஒரு அம்மா சொல்லுது, நாங்க இங்கே மண்ணெண்ணெய் ஊத்தி ஏன்னா நாங்க தலைமுறையா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், வேற இடம் எங்களுக்கு தெரியாது, அரசாங்கமே எங்களுக்கு வேற இடம் கொடுக்கல, நாங்க எங்க போறது, எங்க பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது, குழந்தைங்க அழுத பாருங்க, இப்படி துடிக்கிறாங்க. விஜய் மாமா, விஜய் மாமா அந்த இடத்தை எங்களுக்கு பட்டாவை மாத்தி கொடுங்க. கதர் உங்களுக்கு கேட்கல. இந்த வீடியோ எடுக்கிறப்ப அவ்வளவு வேதனையா இருக்கு. வாய்க்கு வாய் விஜய் மாமா, விஜய் மாமான்னு கத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க சொல்லுது, நாங்க சொல்லிதான் எங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இப்ப எங்களுக்கு வீடே இல்லையே மாமா, எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் யாரா வேணா இருங்க, எந்த சாமிங்க எனக்கு இடம் வேணும்னு கேட்டுச்சு. ஏழை பாழை ஏதோ 10க்கு 10 10க்கு 20 ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருந்துட்டு போதுங்க. எப்ப பார்த்தாலும் இது கோவில் இடம், இது ஆக்கிரமிப்பு, இது புறம்போக்கு இடம், மக்களை இப்படி துரத்திட்டே இருக்கீங்களே. கவர்மெண்ட் நீங்க அந்த ஏழை ஜனங்களுக்கு பிளாட் போட்டு தர வேண்டியது தானே. இத்தனை ஏக்கர் இடத்தை வச்சு அந்த சாமி என்னதான் பண்ண போகுது? சாமியை கும்பிடுற அந்த ஏழை வசிக்க இடம் இல்லாம நடு தெருவுல நிப்பானா. ஆனா அந்த சாமிக்கு இத்தனை ஏக்கர் இடம் தேவைப்படுதான். சும்மா சாமி 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 பேரை சொல்லி இந்த ஏழை ஜனங்களை ஏமாத்துறீங்களா? இறைவன் சொல்றாரு, இந்த ஏழைக்கு, எளியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்திகள் சொல்றாரு. ஒரு ஏழைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதை எனக்கே கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. ஏழைக்கு இறங்கிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கறானா? கடவுள் சொல்றது இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா கடவுள் கேட்காத அந்த இடத்தை அவர் கொடுப்போம். அதுக்கு மக்களுடைய இடத்தை பிடுங்கி அவங்களை துன்புறுத்தி அவங்களை நோக்கடிச்சு, நீ 40 வருஷம் தானே, 50 வருஷம் தானே, 100 வருஷம் தானே, இது கோவில் இடம், காலி பண்ணு. நீங்க கும்புற கடவுள் கூட நீங்க செய்யற அந்த பாவத்தை மன்னிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு சாமி மனசுல இருக்கத்தான் ஒரு சின்ன இடத்தை கேக்குது. அதனால இந்த ஏழைங்களை அவங்க இருக்கிற இடத்துல வாழ விடுங்க. இந்த குழந்தைகளுக்காக, இந்த மக்களுக்காக எல்லாருமே குரல் கொடுக்கணும். சிஎம் சாருக்கு போய் சேர்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு குறிப்பா நல்லது நடக்கும். உங்க கையில தான் இருக்கு.